வணங்குகிறேன் அன்பு நெஞ்சங்களே. அன்பை விதைப்போம் இனிவை பெயராக. நாம் உங்கள் கணேஷ் என்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுகின்ற ஒரு பதிவு உங்களை அறிவிப்பாக வந்து சேரும். மனிதனும் சோதனமும் பாகம் 27 என்று பார்க்க உள்ளோம். கரணங்களை பற்றி இதுவரை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று வரை 2 கரணங்களை பார்த்துள்ளோம். என்று 3வதாக கௌரவ கரணத்தை பற்றி பார்ப்போம். கௌரவ கரணத்தை பற்றி சாதக அலங்காரத்தில் கூறியிருக்கிறார்கள். அரசருக்கு பிரியனாவான் ஆசாரம் உடையான், விரைசிறி அன்னை தந்தை மேல் விருப்பமுடையான், பூமி மிக தேடவல்லான், சால தாஷ்டிகனாகும், கரிபரி உடையவனாவான் கௌரவ கரணத்தினான் என்று சாதக அலங்காரத்தில் கூறியுள்ளபடி, கௌரவ கரணத்தில் பிறந்தவன் அரசருக்கு பிரியமுடன் வேலை செய்ய ஆசைப்படுவான். நம்பிக்கைக்கு உகந்த ஒரு பாத்திரமான ஒரு மக்களாக இவர்கள் இருப்பார்கள். நல்ல தர்ம நெறிகளை பழகுவன், நாட்டின் சட்டத்திட்டங்களை ஒட்டி அதுக்கு தகுந்தாமல் வாழக்கூடிய பக்குவம் உள்ளவர்கள் இந்த கௌரவ கரணத்துக்காரர்கள். தன்னை பெற்று எடுத்த தாய் தந்தையர் மீது பற்றும் விருப்பம் உடையவர்கள். அவரை பேணி காப்பதில் வல்லவர்கள். தன் தாய் தந்தையரை பேணி காப்பதில் இவர்கள் வல்லவர்கள். அநேக பூமிகளை சம்பாதிப்பவனும் மிக்க தைரியமுடையவனும் ஆவான். நேர்மையான வழியில் சம்பாதித்து பூமி மேலே ஒரு ஆசை கொண்டு பூமியை வாங்கி அதில் செயல்படக்கூடிய தன்மைகளை உள்ளக்கூடிய தன்மைகள் நல்ல ஒரு தைரியமான ஒரு மனிதராக இருக்கார். யானை குதிரை என்று சொல்லக்கூடிய இடத்துல வண்டி வாகனம் சம்பாதித்து வாழக்கூடிய தன்மை என்று கூறலாம். கௌரவ கரணத்தின் ஜீவன் பன்றி. இவர்கள் வாழும் வாழ்க்கை பயணத்தில் உழைக்கும் மனிதர்களின் சம்பந்தம் ஏற்படும். அந்த உழைப்புக்கு அதிபதியாக இவர்கள் விரும்புவார்கள். அதனால்தான் இவர்கள் பூமியை அதிகமாக வாங்கி அதில் உழைத்து விவசாயம் செய்வதிலும் பயிர்த்தொழில் செய்வதிலும் ஈடுபட்டு நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பார்கள். பல குழந்தைகளை பெறுவார்கள். குழந்தைகளுக்கு இவர்கள் பஞ்சம் இருக்காது. ஏன்னா இவர்களுடைய உழைப்புக்கு தகுந்தவரை இவருடன் வேலை செய்வதற்கு தகுந்தவரை இவர்கள் தன்னுடைய மக்களை கொண்டே வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். தைரியமும் பலமும் உள்ளவர்கள். தங்கள் மக்களை காப்பாற்ற யாரிடமும் சண்டையிட தயங்க மாட்டார்கள். எடுத்துக்காட்டாக இக்கரணத்தின் மிருகமாக பன்றி. சூழ்நிலைக்கு தக்கவாறு செயல்பட்டு சில நேரங்கள் சிங்கத்தையும் எதிர்க்கும் தைரியம் உடையது இந்த பன்றி என்று சொல்லக்கூடிய இந்த மிருகம். பூமியை வாங்கி அந்த பூமியில் கடினமாக பாடுபட்டு பொழுது பயிரிடுதலில் விருப்பம் கொண்டவர்கள் இந்த கௌரவ கரணமைப்புகள். உழைப்பை நம்பி வாழ்வர்கள். அடுத்தவருடைய சொத்துக்கோ அடுத்தவருடைய பொருள் மீதோ ஆசைப்படாமல் தன் உழைப்பை நம்பி வாழக்கூடிய மேன்மை தாங்கிய மக்கள் கௌரவ கரணத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தங்களின் பாதுகாப்பு கருதி கூட்டம் கூட்டமாக வாழ்வதில் நம்பிக்கை உடையவர்கள். கௌரவ கரண நாளில் மந்திர உச்சாடனம் செய்வதால் விரும்பியது கிட்டும். அந்த உச்சாடனத்துடைய மதிப்பு உயரும். அதனால் நாம் என்ன எதற்காக உச்சாடனம் செய்கிறோமோ அது நம்மை விரும்பி அடையும். கௌரவ கரணத்தின் தேவதை 12 ஆதித்யர்கள் மித்திரன் ஆவார். மித்திரன் என்பவர் ஒரு நண்பர் தான். வடமொழியில் மித்திரன் சொல்லக்கூடியது. அதுக்கு தமிழ் உச்சரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நண்பர் தான். ஸோ கௌரவ கரணத்தினுடைய நட்புன்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு நட்பு. அந்த நட்பு கிடைச்சதுன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அவரோடு சேர்ந்து இவர்களும் வாழ்வார்கள். இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பசும்பால் அல்லது தயிர் அல்லது நீர்மோர் தானம் செய்தல் நலம் பயக்கும். இது இவருடைய இகலோக வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட எந்த விதமான தாகமும் இல்லாமல் அவர்கள் எது வேண்டினாலும் அது கிடைக்கும். பூமி மேலே ஒரு தாகம் தான் பூமி கிடைக்கும். பொருள் சம்பத் மேலே தாகம் தான் அந்த கிடைக்கும். ஆக இந்த மற்றவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அமைப்புக்கு அது நீர்மோர் தயிர் பசும்பால் இவைகளை கொடுக்கும்போது இவருடைய தாகங்கள் தன்னால் நீங்கும். இந்த ஒரு காரணத்தால் இவர்கள் இந்த சோபத்தில் பிறந்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கு தகுந்த பரிகாரத்தை செய்து மேலோங்கி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி.